ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் குக்கிங் அண்ட் vlogs. இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். ஒரு 5 வரமிளகாய். பூண்டை வந்து நல்லா நச்சு விட்டுட்டு அதை நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் தோலோடு இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இது கூட எடுத்து வச்சுருக்க பருப்புங்கள் எல்லாம் நம்ம ஒன்றாவே கொட்டி வறுத்துக்கலாம். இது நிறையா இருந்துச்சுன்னா தனித்தனியாக வறுக்கணும். குறைவாக இருக்கிறதுனால ஒரே கடாயில் கொட்டி நான் வறுத்துட்டேன். இது நல்லா செவக்க விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பருப்புங்கள் நல்லா செவந்துடுச்சு. இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு பொடி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ராலெல்லாம் ரொம்ப கரைக்கும். அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தோசை சுடும் போதெல்லாம் இந்த பூண்டு பொடி 1 ஸ்பூன் போட்டு நம்ம தோசை சுட்டால் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது கூட நான் தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துருக்கேன், அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு வரமிளகாய் ஒரு 5லேருந்து 6 எடுத்துருக்கேன், அதையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வறுபட்ட பிறகு எடுத்து வச்சுருக்க பூண்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நல்லா காய்ந்த பூண்டு தான். இது கூட சேர்ந்து வறுக்கும் போது நல்லா மொறுன்னு இருக்கும். அதுக்காக வறுத்து எல்லாத்தையும் நல்லா காய வச்சுட்டு ஆற வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பருப்புலாம் பொடி பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க பூண்டும் நல்லா போட்டு பொடி பண்ணியிருக்கலாம். இது நான் தட்டில் காய வைக்கும்போது நிறைய இருந்தது. காய்ந்த பிறகு நல்லா குறைவாயிடுச்சு. ஒரு பவுல் அளவுக்கு தான் வந்தது. இந்த மாதிரி சூடு சாதத்தில் இந்த பொடி போட்டு சாப்பிட்டோம்னா, நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வாசனைக்காக பெருங்காயத்தூள் கொஞ்சம் தேவைக்கேற்ப சேர்க்குறேன். கடைசியாக பெருங்காயத்தூளையும் போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போது சுவையான பூண்டு பொடி தயாராகிடுச்சு. இந்த மாதிரி பூண்டு பொடி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள்.